ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையல் சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் வாங்கி அதை கொத்தமல்லி எல்லாம் புதினாலாம் போட்டு கோரியண்டர் ஃபிஷ் தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 3 பல், பச்சை மிளகாய் இல்லை ஒரு 3 மிளகா, மல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி 1 ஸ்பூனுங்க, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு. இதுக்கு கொஞ்சம் நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு இதுக்கு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, இந்த அரைச்சிட்டு வந்த அந்த விழுதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே தட்டத்தில் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மல்லித்தூள் அது 1 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூனு, பச்சரிசி மாவு அது 1 ஸ்பூனுங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்து இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மீன் ஜிலேபி மீனுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கோடாக நான் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் நம்ம நல்லா தடவிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசாலா நல்லா ஃபுல்லும் பிடிக்கிற மாதிரி நம்ம இது பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுக்கலாங்க. அதே மாதிரி எல்லா மீன்களும் ஒரு 4 மீன் இருக்குது. எல்லா மீனையும் நம்ம அந்த மாதிரி தடவிக்கலாம். இந்த மீனை இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி நம்ம டைம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு கூட நம்ம செய்யலாம். நம்ம டைம் இல்லாதன்னா இப்போவே நான் தோசைக்கல்ல போடுறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீன் பெருசாக இருக்கனால 2 போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. இந்த பக்கம் வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நீ அடுத்த பேட்ச் போடலாம். இதை எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் போட்டுடலாங்க. பாருங்கள், எல்லா மீனும் பொரிச்சிட்டேன். பார்க்கவே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். பார்க்கவே எப்படி இருக்குங்க. இதில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கோரியண்டர் ஃபிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.